நீங்க ஒருத்தனாவது இருந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து அதை சொல்லலாம். பாரு, நான் நிக்கிறேன், நான் முன்னாடி நிக்கிறேன், நீங்க எல்லாம் என் கூட வாங்க, என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுவே நீங்க செய்யலையேங்க. நீங்க ஒரு கோழையாகத்தானே இருந்திருக்கீங்க, இப்பவுமே இருக்கிறீங்க. இப்ப எதுக்கு இந்த கவரப்பு? இப்போ தமிழ்நாட்டிலையும் ரிஸ்க் எடுக்கல இந்த காவிரி பிரச்சனையில. இந்த டீலிமிட்டேஷன் இதுலயுமே அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனாலதான் எம்பியே எங்களுக்கு வேண்டாம்டா அப்படின்ட்டாங்க. ஆனா அதே சமயத்துல மக்கள் மத்தியில ஒரு பேரை வச்சுக்கணும் இல்லையா? அதனால வாங்க, எங்கள் சார்பா நீங்க போய் அங்க பேசுங்க, ஆனா பேரை நான் வாங்கிக்கிறேன் இங்க தமிழ்நாட்டுல அப்படின்றதுக்குதான் இந்த எம்பிக்கள் கூட்டம். ஒரு நேர்மையான அரசு இருந்ததுன்னா நாங்க இது இது முடியல, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்ப முயற்சி செய்வோம் அப்படின்ட்டு தான் போகணும். இப்போ அவங்க இயலாமையும் ஒத்துக்கல. ரெண்டாவது, எல்லாரும் சேர்ந்து வாங்க, நம்ம சேர்ந்து போராடுவோம் அப்படின்றத அவங்களுடைய ஒரு ஈகோ பிரச்சனையாக பார்க்கிறாங்களா, அல்லது காவிரி பிரச்சனையிலே நாங்க தான் ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா அப்ப என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஒரு எதிரியை காட்டி ஆகணும். அதுக்குத்தான் இத இந்த பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. டீலிமிட்டேஷன் எம்பிஸ் கூட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது தாவேகா எடுத்த முயற்சி, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை முன்னிறுத்தி எடுத்த முயற்சிக்கு இந்த கட்சிகள் ஒத்துழைப்பு தரவில்லை. அதுதான் பாயிண்ட். திமுகவை ஒரு தீய சக்தியாக மக்கள் முன்னாடி நிறுத்தணும்பா. அது வந்து தாவேகாவினுடைய இன்றைக்கு தேவை. விஜயினுடைய இமேஜுக்கு அது தேவைப்படுது. இன்னைக்கு பிளைனா சொல்றதுன்னா தொகுதி மறு வரையறைக்கு எதிராக வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில வந்து நடைபெறுதுப்பா. இதற்கு வந்துட்டு திமுக, தேமுதிக, அதிமுக, பாமக, மக்கள் நீதி மையம் இந்த எம்பிக்கெல்லாம் வந்துட்டு பங்கேற்கல அப்படிங்கறத அறிவிச்சுட்டாங்க. பங்கேற்பதா வந்து காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், திருமா, வைகோ, விசிகா, எம்டிஎம்கே இவங்க வந்து பங்கேற்கிறாவும் சொல்லியிருக்கிறாங்கப்பா. இந்த எம்பிக்கள் கூட்டத்துல இவங்க பங்கேற்கல அப்படிங்கறது சொன்னதுக்கும் எதிர்ப்புகளும் இருக்குது. அதாவது காங்கிரஸ் தரப்புல வந்துட்டு தமிழகத்தின் நலனுக்காக பங்கேற்கிற எண்ணத்தோட இருக்கிறவங்க வந்து பங்கேற்பாங்க, அரசியல் அப்படிங்கிற அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு இருந்தாங்கன்னா பங்கேற்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்குதுப்பா. இந்த முதலமைச்சர் தலைமையில நடைபெறக்கூடிய எம்பிக்கள் கூட்டம் குறித்து உங்களுடைய கருத்து என்னப்பா? முதல்ல இது வந்து எம்பிக்களுடைய அனைத்து கட்சி எம்பிக்களுடைய கூட்டம் அப்படியா இல்ல, அப்படி இருக்காது, அப்படி அமைக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கூட்டத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுவுமே ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல இதை சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நடக்க போறது என்னன்னா, தாவேகா தலைமையில் ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய அல்லது தாவேகா அணியில் இருக்கக்கூடிய, இன்னும் அணின்னு ஒண்ணு ஃபார்மலைஸ் பண்ணல, ஆனா அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிகளுடைய எம்பிக்கள் அவங்களுடைய கூட்டமாக இருக்கு. இதை ஒட்டி இந்த காங்கிரஸ்காரவங்க சொல்றதெல்லாம் நீங்க பெருசா அவெல்லாம் பேசவே கூடாது. அவங்களுக்கு they don't have any credibility to talk about தமிழ்நாடு. தமிழக அரசை பற்றி, தமிழக மக்களை பற்றி, தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றி பேசுவதற்கு இப்ப காங்கிரஸ்காரங்கள்ட்ட கிட்ட பிஜேபிக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு கேட்பாங்களா? அதேத காங்கிரஸுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க முடியும். ஏன்னா வரலாற்று ரீதியாக நீங்க பாருங்களேன், தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சரி மத்த ஒரு அரசியல்வாதிகள் மாதிரி நம்ம அதை பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால தமிழ்நாட்டு நலனுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய அளவுல தொடர்பு இல்லை. அதே மாதிரி காங்கிரஸுக்கு மக்கள் மத்தியிலையும் பெரிய அளவுல ஆதரவும் இல்லை, இது தெரியும். அதனால இவங்க ஏதோ தமிழ்நாட்டினுடைய நலன் மீது அக்கறை இருக்குது அப்படின்னா முதல்ல அவங்க வந்து காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்த்திருக்கணும் நேரம் காங்கிரஸ். அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்களா? ஆனா அப்படியே பெரிய இது மாதிரி அப்படி குத்தி காட்டி பேசுவாங்களாம். பெரிய புடுங்கிங்க மாதிரிதான் பேச்சு. அதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு அது ஒரு பொருட்டா நம்ம மதிக்க தேவையில்லை. ஆனா மத்த விஷயத்த பார்க்கலாம். இப்போ தாவேகா, அதாவது தாவேகா தலைமையில் நடக்கக்கூடிய இந்த அரசு, இவங்க இப்ப திடுதிப்புன்ட்டு எம்பிக்களுடைய அனைத்து கட்சி எம்பிக்களினுடைய கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இது கூட்டுறது தப்புன்னு எல்லாம் நான் சொல்லல. கூட்டலாம், கூட்டாமலும் இருக்கலாம். எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டலாம். ஆனா தமிழ்நாடு அரசு அப்படியே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுன்றத
எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எடுக்கட்டும். ஆனா இந்த தாவேகா அவங்க இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க இல்லையா, இதுலதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கு. என்னன்னா, இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. ஒரு எம்பிய ராஜ்யசபாவுக்கு அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை தாவேகா பயன்படுத்தி இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய எம்எல்ஏஸுடைய எண்ணிக்கைக்கு ஏற்பதான் அந்த வாய்ப்பே கிடைக்குது. ஆனா அந்த வாய்ப்பை அவங்க ஏன் காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான பதில், இவங்க எம்பியா ராஜ்யசபைக்கு போனா அங்க பாஜகவை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இப்ப பாஜகவை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அவங்க கொள்கை எதிரியாக இருக்கிறதுனால பாஜகவுடைய கொள்கைகளுக்கு அந்த கொள்கை அடிப்படையிலான செயல் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியிருக்கும். அபிஷியலா தெரிவிக்க வேண்டியிருக்கும்ப்பா. ஃபார்மலா அபிஷியலா ரெக்கார்ட்ல சபையில தெரிவிக்க வேண்டியிருக்கும். அதை தவிர்க்கணும். அதுக்காகத்தான் இவங்க அந்த எம்பி பொறுப்பை ஏத்துக்கல. அந்த வாய்ப்பை இவங்க பயன்படுத்திக்காம அந்த இதை இன்னொருத்தருக்கு நடுங்க விட்டுட்டாங்க. காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படித்தானே நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் இத. இல்ல இதுக்கு வேற என்ன இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும்? அப்ப ஒரு கட்சியாக, அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நிமிர்த்தி பாஜக என்ற கொள்கை எதிரியை எதிர்த்து நின்று களமாடுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதை பயந்தாங்கொழித்ததுமா அந்த வாய்ப்பை இவங்க பயன்படுத்திக்கல. அதை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாஜகவிற்கு பயப்படக்கூடிய ஒரு கட்சி எப்படி இப்போ அனைத்து கட்சி எம்பிஸ் கூட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? மாரல் அத்தாரிட்டி எங்க இருந்து வருது? அதாவது அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா அரசு கூட்டலாம், அதுல நம்ம கருத்து வேறுபாடு இல்லை. ஆனா அந்த மாரல் அத்தாரிட்டின்னு இன்னொன்னு இருக்கு இல்லையா? அதை நடத்துறதுக்கு அவங்களுக்கு அந்த துணிச்சல் அது எங்க அதுக்கு அது உங்கள்கிட்ட இல்லை. ஒரு பயந்தாங்கொழியாக பாஜகவிற்கு பயந்து நடுங்கி இருக்கக்கூடியவங்க, ஒடுங்கி இருக்கக்கூடியவங்க, முன்னால வேற ஒருத்தரை எதிர்ப்பதற்கு நிறுத்துறவங்க எப்படி இப்ப பாஜகவை எதிர்த்து அவங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வர்றாங்க? அதை எதுக்கணும். அதை எதுக்குறதுக்கு நீங்க எல்லாம் வாங்க. ஆனா இவங்க எதுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட தான் ஆணை இல்லையே. நாடாளுமன்றத்துல போயிட்டு 2 அவையிலையுமே தாவேகாவுக்கு எவனுமே கிடையாது. அவங்க கொள்கை எதிரியை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை. இவங்க எதிர்க்க மாட்டாங்க. ஆனா மத்தவங்களை வச்சுக்கிட்டு இவங்க எதிர்ப்பாங்களாம். ஏன் மத்தவங்களை வச்சு அவன் எதிர்க்கணும்னா அவனே எதிர்த்துட்டு போறான். அதுக்கு நீங்க யாருன்னு கூப்பிட்டு இதை நடத்தணும்னு இருக்கு? நீங்க ஒருத்தனாவது இருந்திருந்தீங்கன்னா நீங்க அதை சொல்லலாம். பாரு, நான் நிக்கிறேன், நான் முன்னாடி நிக்கிறேன், நீங்க எல்லாம் என் கூட வாங்க, என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுவே நீங்க செய்யலையேங்க. நீங்க ஒரு கோழையாகத்தானே இருந்திருக்கீங்க, இப்பவுமே இருக்கிறீங்க. இப்ப எதுக்கு இந்த கவரப்பு? இப்ப வரைக்கும் அந்த டீலிமிட்டேஷன் இதெல்லாம் எதிர்த்து ஒரு போராட்டம் கீராட்டம் அப்படின்னு எதுவுமே செய்யல. கடிதங்கள் தான், எல்லாமே ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இது 2வது பாயிண்ட். 3வது என்னன்னா, உண்மையிலேயே இந்த தாவேகா அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு இந்த டீலிமிட்டேஷன்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவுல பாதிக்க போகுது. அதனால இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு இருந்தா எப்ப பேசி இருக்கணும்? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அப்படி பேசியிருந்தா அந்த கூட்டம் சென்னையில நடந்திருக்கலாம். ஏன்னா எல்லாரும் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா எம்பிஸும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கூப்பிட்டு இதுதான் நம்முடைய அணுகுமுறையாக இருக்கணும், இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நமக்கு தேவையாக இருக்கு அப்படின்ட்டு பேசி ஒரு கன்சென்சஸுக்கு வந்துட்டு போயிருந்திருக்கலாம். இப்ப கூட்டம் அங்க ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எம்பிஸ் எல்லாம் அவங்களும் ஒரு பேர் அங்கதான் இருக்கிறாங்க. இப்ப போயிட்டு நான் இங்க கூட்டம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டம் நடத்துறாரு. இது பாருங்க, திமுக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய எம்பிஸை வச்சு கூட்டம் நடத்துனாங்க. திமுக அதிமுக எல்லாருமே கூட்டம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் தான் அங்க போயிருக்கிறாங்க. அந்த டயத்துல தாவேகாவும் பண்ணியிருந்திருக்கணும், அதாவது தமிழ்நாடு அரசும் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா அப்படி பண்ணல. சரி, இப்ப பண்ணணும், அது ரொம்ப எமர்ஜென்சியா இருக்குது. அங்க நாடாளுமன்றத்துல நடக்கிற விஷயங்கள் ரொம்ப ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு, நமக்கு எதிராக போய்கிட்டு இருக்கு. அதனால
அதை ஸ்டால் பண்ணணும், அதை நிறுத்தணும். அதனால உடனடியா அவசரமா கூட்டம் போடணும் அப்படின்னா அந்த கூட்டம் எங்க போடணும்? டெல்லியில போடணும், சென்னையில கிடையாது. ஏன்னா எல்லாம் அங்க டெல்லியில இப்ப கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அங்க போட்டா தான் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். அதை இன்னும் நல்ல டீட்டெயிலா இதா பேசவும் முடியும். கூட்டம் நடக்க வேண்டிய இடம் டெல்லி. இப்போ சென்னையில நடக்கணும்னா அந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க நடந்திருந்து மற்ற கட்சிகள் பண்ணும்போது இவங்களும் சேர்ந்து பண்ணிருக்கணும். இப்ப என்ன ஆகுதுன்னா விஜய் அவருக்கு வசதியாக பாக்குறாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம தான் பாக்குறோம் இல்லையா, இது வரைக்குமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்து இப்போ முதல்வரான பிற்பாடு வரைக்குமே எப்படி நடக்குதுன்னா பெரும்பாலான சந்திப்புகள் பனையூர்ல தான் நடந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப அதாவது துக்ககரமான செய்தி நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த போராட்டம் அது தொடர்பாக இந்த கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், இப்படி பரந்தூர் போராட்டம், இப்படி எந்த போராட்டங்கள்னா அந்த போராட்டம் நடந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது மக்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இவருக்கு வசதியாக இவர் இருக்கக்கூடிய இடத்துல நடக்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ அந்த ரேஞ்சில தான் இந்த எம்பிக்கள் கூட்டமும் இப்ப போயிட்டு இங்க வைக்கிறாங்க. அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்குப்பா. கூட்டம் எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கு திமுக சார்பிலையும் மற்ற கட்சிகளும் சொல்லக்கூடியது என்னன்னா டேக் டைவர்ஷன், அதாவது காவிரி பிரச்சனையில இருந்து இதை திசை திருப்புறதுக்காக தாவேக அரசு போடக்கூடிய நாடகம், அதனாலதான் நாங்க இதுல பங்கேற்கல அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. தொடர்ந்து இந்த அனைத்து கட்சிகளுமே அனைத்து கட்சி கூட்டத்தை காவேரி விவகாரத்துல கூட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா அதற்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம இப்ப இந்த தொகுதி மறுவரையறைக்கு மட்டும் கூட்டம் கூட்டுறது அப்படிங்கிறது ஏத்துக்கிற முடியாது. ஏன் அந்த காவிரி விவகாரத்துக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா தொடர்ந்து ஒரு கேள்வியாகவே இருக்குதுல்லப்பா. தாவேக அரசும் ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க? தாவேக அரசு ஏன் செய்ய மாட்டேன்றாங்கன்னா அந்த கேள்வியிலேயே அந்த விமர்சனத்திலேயே அந்த பதில் வந்துச்சு, டைவர்ஷன் டாக்டிக் அப்படின்றது. இந்த டைவர்ஷன் அப்படின்றத கூட இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப எப்படின்னா இந்த காவிரி பிரச்சனையை பொறுத்த மட்டும் அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய பிரச்சனை, மிக மிக தீவிரமான பிரச்சனை. அதுதான் அது பல லட்சக்கணக்கான மக்களினுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது, வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, இது உயிர் பிரச்சனை இன்றைக்கு. அப்போ இதை டீல் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும். அதுதான் ஒரு பொறுப்புள்ள அரசு செய்ய வேண்டியது. இப்போ இத தாவேக அரசு செய்ததா அப்படின்னா இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க, ட்ரை பண்ணிருக்கிறாங்க. ஆனா அது முழுசா அவங்களால சாதிக்க முடியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப என்ன ஜூன் 12ஆம் தேதி தண்ணி வந்திருக்கணும், காவிரி மாசமும் வரல. அதனால பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டுருச்சு இல்லையா? இப்போ இதை செய்ய முடியல அப்படின்னு அந்த ஃபீலிங் இருக்கு. இதனால மக்கள் வருத்தத்துல இருக்கிறாங்க, ஏமாற்றத்துல இருக்கிறாங்க, கோபத்திலையும் கணிசமான மக்கள் இருக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் இருக்கிறவங்க. இப்போ இதுக்கு எங்களால முடியல அப்படின்ட்டு எந்த அரசு சொல்ல முடியாது. இப்போ அரசு அதாவது இயலாமைய ஆக்சுவலா ஒரு நேர்மையான அரசு இருந்ததுன்னா நாங்க இது முடியல, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்ப முயற்சி செய்வோம் அப்படின்ட்டுதான் போகணும். இப்போ அவங்க இயலாமையும் ஒத்துக்கல, ரெண்டாவது எல்லாரும் சேர்ந்து வாங்க நம்ம சேர்ந்து போராடுவோம் அப்படின்றத அவங்களுடைய ஒரு ஈகோ பிரச்சனையாக பார்க்கிறாங்களா, அல்லது அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து வரும்போது அது ஆட்சியில் பங்கேற்று இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும், அவங்களுக்கு எம்பாரசிங்கா இருக்கும், அவங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அதை தவிர்க்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்களா? அப்படி இது இல்ல, எல்லாமே சேர்ந்ததாகத்தான் இருக்கும். ஆனா இதுதான் காரணம் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட சொல்ல முடியாது. மக்களுக்கு ஒரு எதிரியை காட்டணும். அது நாங்க தூய ஆட்சிப்பா, தூய சக்தி, இந்த தூய சக்தி தான். ஆனா இந்த தூய சக்தியை செயல்பட விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ அந்த தீய சக்தியாக இன்னைக்கு யார சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த காவிரி பிரச்சனையை பொறுத்த மட்டும் யாரையும் பின் பாயிண்ட் பண்ண முடியாது.
ஏன்னா எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்கிற கூட்டம் போடுவோம், நமக்கு எல்லாம் நம்ம இது பெரிய பிரச்சனை அப்படின்றதான் எல்லா கட்சிகளுமே சொல்றாங்க. அப்போ காவிரி பிரச்சனைய வச்சு நீங்க தீய சக்தின்னு ஒருத்தவங்கள சொல்ல முடியாது. திமுகவையோ அதிமுகவையோ சொல்ல முடியாது. ஆனா இந்த காவிரி பிரச்சனையில இருந்து அந்த தாவேகா அரசினுடைய இயலாமைய அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும், அதாவது இயலாமைய மறைக்கணும், மறைச்சிட்டு ஹீரோவா இருக்கணும் அப்படின்னா காவிரி பிரச்சனையிலே நாங்க தான் ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா அப்ப என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஒரு எதிரியை காட்டி ஆகணும். அதுக்குத்தான் இந்த பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. டீலிமிட்டேஷன் எம்பிஸ் கூட்டத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த எம்பிஸ் கூட்டத்துக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதுல திமுக வராது, அதிமுக வராது, அல்லது அவங்களோடு ஒத்து சிந்திக்கக்கூடிய மற்ற யாரும் வரமாட்டாங்க அப்படின்றது தெரியும். தெரிஞ்சேதான் இந்த ஒரு ரொம்ப குறுகிய கால அவகாசத்துல இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. இப்ப என்ன ஆச்சு? திமுக வரல. பாரு, நாங்க வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக, அதாவது டீலிமிட்டேஷன் அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க சொல்ல போறது என்னன்னா தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய உயிர் பிரச்சனை, இதுல வந்து திமுக கலந்துக்கல. அப்போ அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது எந்த அக்கறையுமே கிடையாது. அப்ப தமிழ்நாடு மக்கள் மீது அக்கறை மாதிரி இந்த காவிரி எல்லாம் பேசுறது எல்லாமே போலித்தனம் அப்படி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இப்போ இந்த நேரட்டிவ் செட் பண்றது எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லையா? அப்போ இதுதான் பாயிண்ட். இது டைவர்ஷன் கிடையாது, இது ஜஸ்டிபிகேஷன். இவங்களுடைய இயலாமைய நியாயப்படுத்திக்கிறது. அதை நியாயப்படுத்துறது இல்லை, இயலாமையா நியாயப்படுத்துறது இல்லை, இயலாமையவே அப்படியே ஹீரோயிசமா மாத்துறது. இன்னொரு பக்கம் உண்மையாகவே மக்கள் மீது இந்த பிரச்சனையில, உயிர் பிரச்சனையில அதுல ஈடுபாடு உள்ள அவங்கள எதிரிகளாக சித்தரிக்கிறதுக்கு பாக்குறது. இதுதான் இந்த டைனாமிக்ஸ். இதுக்காகத்தான் இந்த எம்பிக்களுடைய மாநாடு இல்லை, இது அனைத்து கட்சி கூட்டம் அது நடக்குது. சரிப்பா, இப்போ இந்த தொகுதி மறுவரையறைக்கு அனைத்து கட்சியுடைய எம்பிக்கள் கூட்டம் நடத்துறீங்க. அதே போல தமிழகத்தின் உயிர் நாடி பிரச்சனையா இருக்கக்கூடியது காவேரி பிரச்சனை. இதற்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா கட்சிகளையும் வலியுறுத்திட்டு இருக்கிறப்போ, இதுக்கு கூட்டாம நீங்க அதுக்கு மட்டும் கூட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில எழும் தானே. இப்ப இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, அதையே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் கேட்கதானே செய்வாங்க. அதுக்கு தான் இந்த பதில். மக்கள் அப்படி கேக்குறாங்கல்ல, கேக்குறதுக்கு நாங்க என்ன மாட்டேன்னு சொல்றோம், அது பிரச்சனை இல்லை. பாருங்க, திமுக வந்து ஒரு தீய சக்தி. நாங்க இந்த மாதிரி கூப்பிடுறோம், வாங்கப்பா முக்கியமான விஷயம் அதை பேசணும்னு வாங்கன்னு கூப்பிடுறோம், அவங்க வரமாட்டேன்றாங்க. இப்ப இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு எப்படி வரமாட்டேங்கிறாங்க? இப்ப அவங்க சொல்றது காவிரிக்கு கூட்டுங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. நீங்க தொகுதி மறுவரையறைக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்ல, அந்த மக்கள்கிட்ட நீங்க ரீல்ஸா போகும்போது, அதாவது இந்த டிஜிட்டல் மீடியால துணுக்குகளா போகும்போது அவ்வளவு லாஜிக்கலா எல்லாம் ரீசனிங் எல்லாம் இருக்காது. மக்கள் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கல. சிம்பிளான நேரட்டிவ், மிக எளிமையா, தூய சக்தி தீய சக்தி தான், ஹீரோ வில்லன். இப்போ இவங்க ஹீரோவால ஒண்ணு செய்ய முடியல, வல்னரபிளா இருக்கிறாரு, வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, வில்லன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. ஓகே, இப்ப இந்த சூழ்நிலையில ஹீரோ வந்து பவுன்ஸ் பேக் பண்ணணும், அவர் வந்து ஹீரோவா நிலை நிறுத்தணும். இப்ப ஹீரோவா நிலை நிறுத்தணும் அப்படின்னா எதிரி இருக்கக்கூடிய அந்த எதிரிய வந்து எதிரியா காட்டணும். இப்ப எதிரி வந்து நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னா அது நல்லவன்னு நீங்க ஏத்துக்க விட்டுருவீங்களா? அப்படியே கெட்டதா ஒண்ணு சொல்லாதானே நீங்க வந்து அது எதிரியா கொண்டு வர முடியும். அந்த கெட்ட விஷயமா தான் இந்த இது வருது. எம்பி கூட்டம், இப்ப எம்பி கூட்டம் கூப்பிடுறோம், பாருங்க நாங்க கூப்பிடுறோம், அவங்க வரமாட்டேன்றாங்க, இப்படித்தாங்க எல்லா விஷயத்திலையும் ஈஸியா போய் சேர்ந்துருதா? பாருங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம் இப்ப டெல்லியில அங்க நடந்துகிட்டு இருக்குது. வாங்கப்பா நம்ம வந்து இதை பத்தி பேசுவோம் அப்படின்னா இந்த எம்பிஸ் திமுக காரங்க யாருமே வரல, அதிமுக காரங்க யாரும் வரல. அது போதும். அதாவது தாவேகா எடுத்த முயற்சி, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை முன்னிறுத்தி எடுத்த முயற்சிக்கு இந்த கட்சிகள் ஒத்துழைப்பு தரவில்லை. அதுதான் பாயிண்ட். அது டீலிமிட்டேஷன் இல்ல, அது சும்மாவே கூட இவங்க கூப்பிட்டு இருந்திருக்கலாம். அப்படி கூப்பிட்டு, ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் இந்த விஷயம் இல்லை அப்படின்னா, தொகுதி அறை அப்படின்றது இல்லாட்டினா வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லியாவது கூப்பிட்டு இருப்பாங்க கண்டிப்பா. என்னன்னா திமுகவை ஒரு தீய சக்தியாக மக்கள் முன்னாடி நிறுத்தணும்பா.
அது தாவேகாவினுடைய இன்றைக்கு தேவை. விஜயினுடைய இமேஜுக்கு அது தேவைப்படுது. இன்னைக்கு பிளைனா சொல்றதுன்னா அது ஒரு நடிகரா ஹீரோவா இருந்து இது பண்ணார் பாத்தீங்களா, அதே இது அந்த கல்ட் இமேஜ், கல்ட் ஹீரோ அப்படின்றது. அந்த இமேஜ் இப்போ ஆட்சிக்கு வந்த பிற்பாடு செதஞ்சுக்கிட்டே இருக்கு. பல பக்கங்கள்ல இருந்து அடி வந்துகிட்டே இருக்கு. அதுக்குதான் இவ்வளவு டெஸ்பரேட்டா மூவ் பண்ணி அந்த இமேஜை கட்டி காக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதுலதான் ஒரு பாயிண்ட் நம்ம சொன்னா, அவரு சென்னை லோக்கல்ல அந்த விசிட் போனது, போயிட்டு அந்த ரீல்ஸ் போட்டது, அதை பத்தி சொன்னோம். இப்போ இதுல இதுல காவிரி பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இதுலதான் நீங்க அடுத்த பாயிண்டா அதை பத்தி பேசலாம் கூட நினைக்கிறேன். அவங்களுடைய அணுகுமுறையில திமுகவை வில்லனைஸ் பண்ணணும். அதுக்கு இத ஒரு இதா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ ஒரு விஷயத்துல ஒரு வில்லன்னு கொண்டு வந்துட்டோம்னா அதோட தொடர்புடைய மற்ற விஷயங்களையும் அப்படியே அதுல லிங்க் பண்ணிட்டு பெரிய வில்லனா காட்டிட முடியும். இப்ப அதுதான் இப்போ கரண்டா இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஏற்கனவே நம்ம இன்னொரு காணொலியில கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த காவிரி விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு மிக முக்கியமா பிரச்சனையா இருக்க கூட இந்த காங்கிரஸ் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா உங்களோட கூட்டணி ஆட்சியில தானே அவங்க பங்கேற்றிருக்கிறாங்க. அப்போ நீங்க பேசி இது பண்ணலாம்ல அப்படின்னு காங்கிரஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு வருங்கிறதுனாலயும் இந்த கூட்டத்தை தவிர்க்கிறாங்க அப்படிங்கறதையும் ஒரு காரணமா சொல்லியிருந்தீங்களப்பா. அந்த காரணமும் இருக்கலாம். அதான் முக்கியமான காரணமே அதுதான். காங்கிரஸ் எம்பாரஸ் பண்ணக்கூடாது, அவங்க மனசு கோணிடக்கூடாது. அது இன்னைக்கு சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கு. அதாவது தாவேகா கண்டிப்பா விஜயுடைய மூடு எப்படின்னா காங்கிரஸ் எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு இந்த இதையும் விடுதலை சிறுத்தைகள் அவங்களையும் கழட்டி விட்டுட்டு தனியாகவே தாவேக்காகவே தனியாக குறைஞ்சது 118 அவங்களுடைய இலக்கு 131 சொல்லியிருக்கிறோம். இதுதான் விஜய் முதல்வராக அவருடைய விருப்பம். அப்படித்தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நிலவரத்துல அதை செய்ய முடியல. ஏன்னா அந்த கோர்ட் இடையில குழப்பி விட்டுட்டாங்க இடைத்தேர்தல் நடத்த பிரச்சனையில. அப்புறம் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப இந்த ரிசைன் பண்ண ஆட்களும் முதல்ல இப்ப வரிசையா வந்துகிட்டே இருந்தாங்க. பார்த்தா கடைசியில ஒரு 5-6 பேருக்கு அப்புறம் அப்படி நின்றுச்சு அந்த ப்ராசஸ், ரிசைன் பண்ற ப்ராசஸ். எம்எல்ஏஸ் மத்த கட்சி அதிமுக காரங்க மத்தவங்க எல்லாம் ரிசைன் பண்றது. திமுகல இருந்து கூட 2-3 பேர் ரிசைன் பண்ற அளவுல எல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருந்ததா நம்ம கேள்விப்பட்டோம். அது எல்லாமே அப்படியே ஸ்டால் ஆயிடுச்சு. இப்ப இது ஒரு பெருத்த அடி இவங்களுக்கு, விஜய் பொறுத்த மட்டும் இல்ல, தாவிகாவுக்கு. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான ஒரு சூழல்ல ஆட்சியை தக்க வைக்கணும்பா. அதுக்கு இப்போ காங்கிரஸ் தேவைப்படுது. அப்புறம் இந்த பக்கம் பாமகவை பார்த்து நம்ம அதை பத்தி விரிவாகவே பேசிட்டோம். இப்போ அவங்க உள்ள வரணும் அப்படின்னா திரும்பவும் இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இங்க விடுதலை சிறுத்தைகள் அது இருக்கு. அப்புறம் பாமகவுமே அவங்க கொஞ்சம் அறிவார்ந்த இதுல பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது செட் ஆகாது, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்ப அதனால இது எல்லாமே ஃப்ளூயிடா இருக்கு. எதுவுமே எல்லாம் அன்செட்டில்டா இருக்கு. இதெல்லாம் கிறிஸ்டலைஸ் ஆகி வரணும், கோயர்லெஸ் ஆகி வரணும். அதுக்கு டைம் தேவைப்படுது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை டிவிகே இஸ் அட் தி கிராஸ் ரோட்ஸ். டிவிகே கவர்மெண்ட் இப்போ அந்த சூழ்நிலையில ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா. அதனாலதான் இங்கேயும் ரிஸ்க் எடுக்கல. அதாவது தமிழ்நாட்டிலையும் ரிஸ்க் எடுக்கல. இந்த காவிரி பிரச்சனையில இந்த டீலிமிட்டேஷன் இதுலயுமே அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனாலதான் எம்பியே எங்களுக்கு வேண்டாம்டா அப்படின்ட்டாங்க. ஆனா அதே சமயத்துல மக்கள் மத்தியில ஒரு பேரை வச்சுக்கணும் இல்லையா? அதனால வாங்க, எங்கள் சார்பா நீங்க போய் அங்க பேசுங்க, ஆனா பேரை நான் வாங்கிக்கிறேன் இங்க தமிழ்நாட்டுல அப்படின்றதுக்குதான் இந்த எம்பிக்கள் கூட்டம். ஏன் இந்த இது அனைத்து கட்சி கூட்டம் நடத்தல அப்படின்னா காங்கிரஸ் அதுதான் காரணம். இப்ப இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்குப்பா. இந்த டீ கடையில கூட சர்வசாதாரணமா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒண்ணும் பெருசா புதுசா நம்ம கண்டுபிடிப்பா ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சர்வசாதாரணமா மக்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம்.